Hello everyone, welcome to Vishan Academy YouTube classes. So today நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்சூரன்ஸ்க்கு ஒரு இன்ட்ரோ பிளஸ் இன்சூரன்ஸ் எந்தெந்த இயர்ல எந்தெந்த கம்பெனி அதாவது எந்தெந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்னா மெயினா காமனா என்ன அப்படின்னா அதோட டெஃபினேஷன் என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ஒரு இன்ஃபோ. ஓகே, ஸோ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது காம்பன்சேஷன் இஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் காம்பன்சேஷன் ஃபார் ஸ்பெசிபிக் பொட்டன்ஷியல் ஃபியூச்சர் லாஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் இஎம்ஐ மாதிரி பே பண்ணிட்டு இஎம்ஐ சொல்ற பாருங்க, மந்த்லி நான் ஒரு அமௌண்ட் நான் பே பண்றேன். என்னோட ஃபியூச்சர் நான் ஏதாவது லாஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு நான் மொத்தமா அதை கிளைம் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு இன்சூரன்ஸ். ஓகே, ஸோ இந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டடான முக்கியமான இன்ஃபோ இந்த வீடியோல என்ன மெயினான பார்க்க போறது அப்படின்னா ஸோ ஹிஸ்டரி ஆஃப் இன்சூரன்ஸ். ஓகே, ஸோ எந்தெந்த கம்பெனி எப்பப்ப ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகே, ஸோ 1818ல ஓகே 1818 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1818ல ஓரியண்டல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. எங்க அப்படின்னா ஓரியண்டல் லைஃப் இன்சூரன்ஸ் எங்க இருக்குன்னா கல்கத்தால எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்தியால லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி கொண்டு வந்தது ஓரியண்டல் இன்சூரன்ஸ் தான். ஓகே, ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், ஓஏசிஎல், ஓரியண்டல் தான். ஓகே, 1818ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்சில தமிழ்நாட்டுல இப்பதான் தமிழ்நாடு, அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியா தான் இருந்துச்சு. ஓகே, அப்போ மெட்ராஸ் ஈக்விட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ் ஒரு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது எப்போ அப்படின்னா 1829ல. ஓகே, இந்த இயர் அப்படியே வரிசையா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் 1818ல ஆரம்பிச்சிருக்காங்க, அப்புறம் 1829ல மெட்ராஸ் ஈக்விட்டபிள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1850 ஓகே 1850ல த ஃபர்ஸ்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ரிட்டர்ன் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் எஸ்டாப்ளிஷ்டு. ஃபர்ஸ்ட் இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ்னா லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே கலந்தது தான் ஜெனரல் இன்சூரன்ஸ். ஸோ இது லைஃப் இன்சூரன்ஸ். ஓகே, லைஃப்க்கு மட்டும் உள்ளது. ஜெனரல் இன்சூரன்ஸ்னா எல்லாமே கலந்தது. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ரிட்டர்ன் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் 1850ல தான் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, அதுவும் கல்கத்தால தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 1817ல என்ன பண்ணாங்க அப்படின்னா British Insurance Act, the enactment of British Insurance Act and Bombay Mutual, okay, Oriental Empire of India were started in the Bombay Residency. Okay, என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த இடத்துல British Insurance Act, பாம்பே மியூச்சுவல், ஓரியண்டல், எம்பையர் ஆஃப் இந்தியா, இது எல்லாத்தையுமே சேர்த்து எனாக்ட்மெண்ட் பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க அப்படின்னா பாம்பே ரெசிடென்சில. இது 1870ல. ஸோ 1907ல இந்தியன் மெர்கன்டைல் இன்சூரன்ஸ் லிமிடெட் கொண்டு வந்தாங்க. இட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் கம்பெனி டு டிரான்சாக்ட் எல்லா ஜெனரல் இன்சூரன்ஸ் பிசினஸும் டிரான்சாக்ஷன் நடந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. 1907ல இந்தியன் மெர்கன்டைல் இன்சூரன்ஸ் லிமிடெட் கொண்டு வந்தாங்க. ஓகே, அடுத்தது 1912ல இந்தியன் லைஃப் அஷூரன்ஸ் கம்பெனி ஆக்ட் 1912 was the first statutory measure to regulate life business. ஸோ இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ் ரெகுலேட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ட் இந்தியன் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கான ஆக்ட் 1912ல கொண்டு வந்தாங்க. ஓகே, அடுத்தது 1928 இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆக்ட். இது ஒரு ஆக்ட் எதுக்காக அப்படின்னா was enacted to enable the government to collect statistical information about life and non-life business transacted in India by Indian and foreign insurers including Provident Insurance Society. அதாவது இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாங்க. போத் லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ் எவ்வளவு இருக்கு, நான் லைஃப் எவ்வளவு இருக்கு, இந்தியா ஃபாரின் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்காக இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆக்ட் 1928ல கொண்டு வந்தாங்க. ஓகே, அடுத்தது 1938ல இன்சூரன்ஸ் ஆக்ட் அமெண்ட் பண்ணாங்க, அதாவது புதுப்பிச்சாங்க. வித் a view to protecting the interest of insurance public with comprehensive provisions for effective control over the activities of insurers. Okay, so 1938ல இன்சூரன்ஸ் ஆக்ட் சேஞ்சஸ் நிறைய கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ 1950
1956ல நேஷனலைசேஷன் லைஃப் இன்சூரன்ஸ் செக்டர். இப்போ நம்ம பேங்க்ல நேஷனலைசேஷன் நடக்குதுல்ல, அதே மாதிரி இன்சூரன்ஸ் செக்டார்ல வந்து நேஷனலைசேஷன் எப்ப நடந்துச்சு அப்படின்னா 1956ல வந்து நடந்திருக்கு. ஓகே, அடுத்தது 1957ல ஜெனரல் இன்சூரன்ஸ் கவுன்சில் ஃப்ரேம்ட் கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபார் என்ஷூரிங் ஃபேர் கண்டக்ட் அண்ட் செகண்ட் பிசினஸ் பிராக்டிசஸ். அதாவது ஒரு ஜென்ரலா ஒரு இன்சூரன்ஸ் கவுன்சில் வந்து கொண்டு வந்துட்டு இதுதான் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து ஃப்ரேம் பண்றாங்க. ஓகே, அப்ப பேங்க்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 இருக்குல்ல, அதே மாதிரி இன்சூரன்ஸ்க்கு ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. எப்போனா 1957க்கு. எதுக்காக அப்படின்னா ஃபார் என்ஷூரிங் ஃபேர் கண்டக்ட் அண்ட் செகண்ட் பிசினஸ் பிராக்டிசஸ். ஓகே, அடுத்தது 1968. இப்போ 1968ல மறுபடியும் இன்சூரன்ஸ் ஆக்ட் வந்து அமெண்ட் பண்றாங்க. ஆல்ரெடி வந்து இன்சூரன்ஸ் ஆக்ட் எப்போ அமெண்ட் பண்ணாங்க? 1938ல. எதுக்காக அப்படின்னா வித் வியூ டு ப்ரொடெக்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் பப்ளிக் வித் காம்ப்ரிஹென்சிவ் ப்ரொவிஷன் ஃபார் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஓவர் த ஆக்டிவிட்டிஸ். அது ஒன்றும் இல்லை, இன்சூரன்ஸ் அந்த பப்ளிக்கோட இன்சூரன்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொடக்ட் பண்றதுக்காக அமெண்ட் பண்ணாங்க. இது வந்து 1968ல எதுக்காக அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா the insurance act amended to regulate investment and set minimum solvency margins and tariff advisory committee. tariffனா tax related ஆன advisory committee செட் பண்ணாங்க. so minimum solvency margin, சால்வென்சி மீன்ஸ் இன்சால்வெண்டா இருக்கிற விஷயத்த சால்வ் பண்றதுக்கான என்ன மார்ஜின் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெகுலேட் பண்றது, இது எல்லாமே வந்து 1968 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து இன்சூரன்ஸ் ஆக்ட்ல கொண்டு வந்தாங்க. ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுல வந்து மொத்தம் எத்தனை இயர்ஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இயர்ஸ் இருக்கு. 11 இயர்ஸையுமே வந்து நீங்க இயர்ஸை மெமரைஸ் பண்ணிட்டு அந்த இந்திய வரிசையில ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல ஈஸியா ஞாபகம் வரும். ஓகே, ஸோ இயர் வச்சு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இதே ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஈஸியா ஞாபகம் வரும். ஓகே, தேங்க்யூ.